கிட்டத்தட்ட 36 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வருஷ கடைசி 31ஆம் தேதி. சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ என்ன பேசலாம் அப்படின்னா, நான் பேசணும்னு நினச்சது இந்த வருஷத்தில் எனக்கு பிடிச்ச டிடபிள்யூஎஸ், ஐஎம், வயர்ட் இயர்ஃபோன்ஸ், ஒரு நெக் பேண்ட். என்னோடய ஃபேவரட் என்ன அப்படின்றது, இது ஒரு பெரிய பிராண்டனால இந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் இல்லாமல், ஆக்சுவலாக நான் கேட்கும்போது நான் என்ஜாய் பண்ண ஒரு சில டிடபிள்யூஸோ வயர்டு இயர்ஃபோன்ஸோ ஐஎம்ஸோ நெக் பேண்டோ இதை நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம். முதல்ல எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஆக்சுவலாக கடைசியாக போட்ட தார் வீடியோக்கு அப்புறம் இன்னும் 2-3 கார் எடுத்து வச்சுருந்தேன். அதாவது XUV 700, அப்புறம் மஹிந்திரா B6, இது எல்லாமே வீடியோ இருக்குது. பட் எடிட் பண்ண டைமில் கொஞ்சம் ஊருக்கு போகிறது அந்த மாதிரி பர்சனல் வேலைன்றதுனால எந்த வீடியோ எடிட் பண்ண முடியல. மேபி வர நாட்களில் இன்னும் அடுத்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சால் போட்டுருவேன்னு நினைக்கிறேன் எடிட் பண்ணி. அந்த மாதிரி 2026 முடிஞ்சது மினிமம் ஒரு 200 வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு டார்கெட் மாதிரி செட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வயர்டு இயர்ஃபோன்ஸ். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சின்ன பட்ஜெட்டில், டிடபிள்யூஎஸ் தவிர. டிடபிள்யூஎஸ்லேயும் நான் சின்ன பட்ஜெட்டில் சொல்கிறேன், பட் அது என்னோடய ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்க டேஸ்ட் வேறுபடலாம். ஒரு வயர் இயர்ஃபோனில் ஒரு 500 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுமே என்னோடய பர்சனல் ஃபேவரட். நீங்கள் பெரிய பட்ஜெட்டுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. இது ரெண்டுமே 500க்கு கிடைக்குது. சம்டைம்ஸ் ஆஃபர் அப்படின்னா 400 வரைக்குமே போகுது. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, சோனி EX14AP. எனக்கு பேஸ் ஹெவி வேண்டாம், பேஸே வேண்டாம், பேஸ் இருக்கிறது தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சி, இப்போ சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா இருக்கணும், டீட்டெயிலிங் அதிகமாக இருக்கணும், ஆனால் பட்ஜெட் 500 அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சோனி EX14AP ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கல்கேண்டி ஜிப், அதுவுமே இப்போ ஃபஸ்ட்டு 700, 750 அந்த ப்ரைஸில் இருந்தது. ஆனால் இப்போ 500 வந்துருச்சு. இப்போ டைப் சி வேரியண்ட் டைப் சியும் வந்துருச்சு. அதில் 1000க்கு வந்துருச்சு. 999 நினைக்கிறேன் நான் செக் பண்ணும்போது. ரெண்டுமே நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா, இப்போ இருக்கிற இதில் 3.5 வச்சுருக்கவங்களுக்கு ஜிப்பு போயிடலாம். டைப் சி வேரியண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா, ஜிப்போட பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக அதோட சவுண்ட் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். இவங்க அந்த 3.5 மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்க டிரைவர் அதே டிரைவர் தான். ஆக்சுவலாக டைப் சி அவங்க பில்டினாக வச்சுருக்க டேக்கோட என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதுதான் காட்டுச்சு. ஆக்சுவலாக ஜிப்போட 3.5mm இயர்ஃபோன்ஸை நம்ம ஒரு நல்ல ஒரு டேக்கோட பேர் பண்ணோம் அப்படின்னா, டைப் சி வச்சுருக்கவங்க ஒரு ஐஎம்க்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுது. எனக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்கல்கேண்டி பிராண்டு மேலே ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான் இருந்தது. ஆனால் நான் என்றைக்கு அது ஜிப்பு அப்புறம் இங்கு அந்த இதெல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சோன்னா, எனக்கு ஸ்கல்கேண்டி மேலே இருந்த அந்த மிக்ஸ்டு ஒப்பீனியன் பாசிட்டிவாக மாறிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் டைப் சி இருக்குது, எனக்கு அடாப்டர் இந்த மாதிரியெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னா டைப் சி வேரியன்ட் போங்க. இல்லை எனக்கு அதோட பொட்டென்ஷியலை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3.5 ஜாக் எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான். வேறு எனக்கு தெரிஞ்சு பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ரெக்கமெண்ட் பண்ணலாம், பட் ஆனால் ஒன்று பில் குவாலிட்டி மட்டமாக இருக்குது, அப்படி இல்லைன்னா சவுண்ட் குவாலிட்டி மட்டமாக இருக்குது. இந்த மாதிரி தான் போகுது. இது ரெண்டே நிறைய பேருக்கு செட் ஆகிடும். ஸ்கல்கேண்டி ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மர் மாதிரி பேஸு, மிட்டு, ஹை எல்லாத்தையுமே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணும். சோனி மெயினாக கிளாரிட்டியில் பயங்கரமாக ஃபோக்கஸு. பேஸ் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். EX15 இருக்கும், பட் அது 800 சம்திங் வருது. EX14 500 சம்திங் வருது. இன்னுமே வெப்சைட்டில் கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் சம்திங் 600 700 வரைக்கும் போகுது. நியூ இயர்ன்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் குறையலாம். இந்த மாதிரி சான்ஸ் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி நெக் பேண்ட் நிறைய பேர் சூஸ் பண்ணுறது போட் ஒரு தனி கேட்டகரியாக போயிடும். மிச்சம் இருக்கிறதுல காம்படிஷன் அப்படின்னா OnePlus, ரியல்மி, அப்புறம் CMF, இது 3லேருந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்
கால் குவாலிட்டிக்கு 3மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. இந்த சவுண்ட் குவாலிட்டின்னு வரும்போது, ஒரு சின்ன சின்ன இது ரொம்ப எப்படி சொல்றது? ஏபி டெஸ்டிங் பண்ணும்போது தான், அது ரொம்ப பக்கம் பக்கம் தான். ஆனா இதில வந்து ஒண்ணு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அடுத்து இதுதான். ஆனா உங்களால அ விட்டு விட்டு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால அது டிஃபரன்ஸ சொல்ல முடியாது. 3மே அட் அ டைம்ல டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, இதில எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிறலாம். அ OnePlus இது சவுண்ட் குவாலிட்டில பெஸ்ட் அப்படின்னா, Realme தான் என்ன கேட்டா. ஏன்னா நான் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடத்துல OnePlusஸோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றத வந்து நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். ஆனா நெறைய பேரு OnePlus சொல்லலாம். ஆனா ரொம்ப இதா நுண்ணிப்பா கேட்கும்போது, Realme வந்து நெறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுது. மத்த இடத்துலலாம் OnePlusக்கு ஈக்குவலா இருக்கு. அந்த பெர்ஃபார்ம் பண்ற இடத்துல வந்து Realmeய OnePlusஸோ, CMFஓ தொட முடியல. அதனால ஃபர்ஸ்ட்டு இது வந்து நான் Realme வ அந்த வயர்லெஸ் 5 நெக் பேண்ட தான் நான் சொல்லுவேன். 2வது தான் OnePlus போகும். அதுக்கு அடுத்து தான் CMF. CMF வந்து கொஞ்சம் வார்மா இருந்த மாரி இருந்தது. கொஞ்சம் டீட்டெயில்ல கொஞ்சம் சின்ன சின்ன லேக். ஆனா வந்து அ ரொம்ப ஒரே மாதிரி தான் இருக்கும் சவுண்ட். ஆனா ஒரு சில இடத்துல வந்து அதான் நான் சொல்லியே இப்போ OnePlusஸ விட Realme எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ, அந்த மாரி CMF வந்து அ வ க 2யும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சில இடத்துல OnePlus நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால CMF 3வது இடம். 2மே கிட்டத்தட்ட 3மே கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே பிரைஸ் பிராக்கெட்குள்ள நான் வந்து ஆக்சுவலா Z3ய வந்து மைண்ட்ல வச்சு நான் இத வந்து சொல்றேன். Z2 வந்து கஸ்டமைசேஷன் இருக்கு. Z3லயும் கஸ்டமைசேஷன் இருக்கு. ஆனா ANC வேணும் அப்படின்றவங்க Z2க்கு போயிரலாம். வேற என்ன அப்படின்னா, அ அ ட IEM அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா, பட்ஜெட்லயே சொல்றேன். EDX Pro இருக்கு. Pro X இருக்கு. Pro 2 இருக்கு. CCA Lyra அப்புறம் இந்த இதெல்லாம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, அ ரூ. 1000 தாண்டும்போது CCA Lyra பெஸ்ட்டு. ரூ. 1000க்குள்ளன்னும்போது EDX Pro பயங்கரமான எப்படி சொல்றது? நம்ம குடுக்குற காசுக்கு வொர்த் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து இன்னொரு இதில வந்து ஓப்பன் இயர் அதாவது நீங்க அந்த இயர்ஃபோனோட பேக் சைட்ல வந்து கொஞ்சம் ஏர் ஃப்ரீயா போயிட்டு வர மாரி கொஞ்சம் ஓப்பனா வச்சிருப்பாங்க. குளோஸ்டா இருக்கும். பட் அந்த சின்ன சின்ன ஓட்டை அந்த மாரி வச்சு கொஞ்சம் அந்த உள்ள அந்த பிரஷர் கிரியேட்டர்லாம் அந்த ஃப்ரீயா வெளிய வரதுக்காக ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் மாரி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பட்ஜெட்ல வந்து நான் வேற எதுவும் பார்க்கல. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இதில யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா EDX Proவோட லிங்லாங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். KC லிங்லாங் ஓப்பன் இயர் டைப்பு. இந்த 3த்துலயும் பெஸ்ட் அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா லிங்லாங் சொல்லுவேன். ஆனா பிரைஸ் அதிகம் தான். லைராக்கும் KC லிங்லாங்கும் கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் வரும். EDX Pro வந்து ஒரு 800, 900 சம்திங்ல வரும். என்ன கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, லிங்லாங் போறது பெஸ்ட். இல்ல எனக்கு கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா, லைரா சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் பேஸ் வேணும். அதே டைம் டீட்டெயிலிங் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா, EDX Pro போங்க. என்ன கேட்டா பெஸ்ட் வந்து லிங்லாங் சொல்லுவேன். லிங்லாங் ஒரு சில சைட்ஸ்ல தான் கிடைக்குது. எல்லா சைட்ஸ்லயும் இல்ல. அது இல்லாத பட்சத்துக்கு நீங்க லைரா சூஸ் பண்ணலாம். ஆனா லைரால வந்து அந்த ஃபெட்டிகிங் இருக்கும். லைராவும் சரி, EDX Proலயும் சரி. பட் லைரா வந்து டீட்டெயிலிங்ல பயங்கரமா இருக்கும். EDX Pro வந்து பேஸ்ல பயங்கரமா இருக்கும். வேற TWS இந்த வருஷம் வந்து நெறைய TWS யூஸ் பண்ணிட்டேன். நெறைய Sennheiser, OnePlus அது நாய்ஸ், CMF நெறைய யூஸ் பண்ணிட்டேன். JBL. ஆனா இந்த வருஷம் வந்து நான் எதிர்பார்க்காத ஒண்ணு வந்து நடந்தது. ஆக்சுவலா JBL வந்து டியூன் 235, 245 அப்புறம் டியூன் பீம் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு, இந்த வருஷம் JBL வந்து ஒரு பயங்கரமான வேலை பார்த்துருக்காங்க. அதான் ஆக்சுவலா இப்ப ரீசென்ட்டா நான் அத 1 வீக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். JBL டியூன் பீம் 2. JBL வந்து இந்த அளவுக்கு ANC வந்து நான் டியூன் பண்ணுவாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஏன்னா என் டியூன் 235, 245 டியூன் பீம் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது, எனக்கு வந்து JBL வந்து ANC நம்ம இப்ப எனக்கு நான் ஒரு ட்ராவல் பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு ANC வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நான் JBL கன்சிடரே பண்ண மாட்டேன். Realmeயோ
இல்லைனா வேறு ஏதாவது ஒன் ப்ளஸ் அந்த மாதிரி போயிடுவேன். நான் ஜேபியில் வந்து ஏஎன்சிக்குன்ட்டு நான் ஒரு ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் ஜேபியில் கன்சிடரே பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளோ மட்டமாக இருக்கும் ஏஎன்சி. ஆனால் டியூன் பீம் 2வில் அவங்க இந்த டியூன் பண்ணியிருக்க விதம் இருக்குது தெரியுமா, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் என்டார்க்கு ஸ்கூட்டி வச்சுருக்கேன். நான் நான் ஒரு சில டைம் நான் போகும்போது போட்டு போவேன். ஆக்சுவலாக நான் இந்த 1 வீக்காக அதை கவனிச்சிருக்கேன். டியூன் பீம் 2 அந்த ஜேபிஎலோட டிடபிள்யூஎஸ் போட்டு ஏஎன்சி ஆன் பண்ணும்போது என்னோடய என்டார்க்கோட ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் என்டார்க் ஸ்கூட்டியோட அந்த பேஸ் நோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து பேஸியே எப்படி இருக்கும்னு தெரியும். ஒரு 35 to 40 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து மொத்தமாக, அதாவது ஒரு 5% தான் அந்த சவுண்டு காதுக்குள்ள போகும். 95% மொத்தமாக பிளாக் பண்ணிடுது. ஒரு ஈவி ஓட்டின ஃபீல் மாதிரி தான். அதாவது லோ எண்ட் அந்த பேஸ் நோட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ஈவி ஓட்டுற ஃபீல் மாதிரி கொண்டு வந்துருச்சு. இப்போ ஆக்சுவலாக ரியல்மி எல்லாம் பயங்கரமாக கிளைம் பண்ணாங்க, இப்போ இவ்வளோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ஜேபிஎல் வந்து ரொம்ப பயங்கரமாக ஏஎன்சி வந்து ஒர்க் ஆகுதுன்னும் போது பயங்கர ஷாக்கு. நான் அதுக்கே 2-3 டைம் திருப்பி இன்னொன்று என்ன, வின் நாய்ஸ் படும்போது ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி விட்டுட்டு அதை கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியல அந்த வின் நாய்ஸை வந்து. ஆனால் ஜேபிஎல் வந்து இப்போ நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஸ்லோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த வின் நாய்ஸ் குறைஞ்சிரும். அப்போ வந்து அந்த அந்த வின் நாய்ஸை கேன்சல் பண்ணுறது வந்து ஆஃப் ஆகிடும். நான் திருப்பி ஒரு 35-40 போகும்போது வின் நாய்ஸ் அடிச்சது அப்படின்னா அதை மட்டும் தனியாக ரெகக்னைஸ் பண்ணி அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுது. அந்த வின் நாய்ஸ் வந்து அப்படியே கேன்சல் ஆயிடுது. இப்படி லைட்டு சைடில் திரும்பி இந்த பக்கம் அடிச்சது அப்படின்னா இந்த பக்கம் இருக்க இது வந்து ரெகனைஸ் பண்ணி அப்படியே மொத்தமாக கட் பண்ணிடுது. இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் நாய்ஸ் கேட்குது. அது ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ரெகனைஸ் பண்ணோன்னு மொத்தமாக ஷட் பண்ணிடுது. அந்த வின் நாய்ஸே கேட்குறதில்ல. இப்போ நான் நிற்கிறேன் அப்படின்னா பின்னாடி திடீர்னு ஏதாவது ஒரு ஆரன் அடித்தாங்க அப்படின்னா மொத்த சுற்றி இருக்க சரௌண்ட் நாய்ஸ் எல்லாம் வருது. கொஞ்ச நேரம் ஏதாவது ஹியூமன் வாய்ஸ் கேட்குதான்னு பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் ஏஎன்சி ஆன் ஆகி மறுபடியும் இதாகிடுது. பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி எல்லா பிராண்ட்ஸுமே இந்த ஐரஸ் ஆடியோ லோகோ ஒட்டி விட்டுட்டு எல்டாக்கோ எல்ஹெச்டிசியோ வச்சுட்டு நாங்கள் ஏதோ பெருசாக நான் சவுண்ட் குவாலிட்டியில் பயங்கரமாக பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஜேபிஎல் வந்து எப்படின்னா ஜஸ்ட் அந்த ஏசி கூடக்கு வச்சுட்டு ஆக்சுவலாக எப்படி சொல்லலாம், இதை அவங்க அந்த டியூன் பண்ண விதம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நான் அதாவது லேட்டஸ்ட் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 4ஆக இருக்கட்டும், ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ப்ரோவாக இருக்கட்டும், ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது வந்து ஜேபிஎல் வந்து ஒரு படி மேலெலாம் சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே பயங்கரமான டியூனிங்கு. ஒரு வயர்டு இயர்ஃபோன்ஸில் நான் ஒரு டேக் யூஸ் பண்ணி கேட்கும்போது ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இந்த ஜேபிஎல் டியூன் பீம் 2வில் வந்து கேட்டுச்சு. எனக்கு பயங்கர ஷாக்கு. டியூன் பட்ஸ் அந்த டியூன் பீம் இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் கூட அந்தளவுக்கு சின்ன இது வந்து நான் மிஸ் பண்ணது நல்லா தெரிஞ்சது. ஆனால் இதில் வந்து ஹார்ட்வேரை வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜேபிஎல் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. நான் சவுண்ட் குவாலிட்டிக்கு வந்து பயங்கரமான ஜேபிஎல் ஃபேன். நான் சர்ச்சுக்கெலாம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் சொல்லியிருப்பேன். எங்கள் சர்ச்சில் வந்து இந்த ஜேபிஎல் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க, PRX 400. ஆக்சுவலாக சர்ச்சில் வந்து யாராவது பேசும்போது மைக்கில் வந்து நான் அந்த ஸ்பீக்கர் தான் ரொம்ப கவனிப்பேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த சவுண்டு வந்து ரொம்ப நேச்சுரலாக ரீப்ரொடியூஸ் பண்ணோம். அதனாலே எனக்கு வந்து ஜேபிஎல்லோட சவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு பேசிக் வயர்டு இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஒரு 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 பெரிய ப்ரைஸில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஜேபிஎல் டியூன் பீம் 2 இதுக்கு முந்தின சீரீஸில் இருக்கிற எல்லா டிடபிள்யூஸும், அதாவது 6000 கீழே வேவ் சீரீஸாக இருக்கட்டும், அது வேவ் சீரீஸ்லேயே பட்ஸு அந்த மாதிரி எல்லா சீரீஸ்லேயும் இருக்கிறத விட சவுண்ட் குவாலிட்டி வந்து ஒரு படி மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஜேபிஎல் டியூனிங் வந்து இந்த டைம் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். எல்லா டிடபிள்யூஸை விட ஆக்சுவலாக நான் சென்னைசரை விட ஜேபிஎல்லை வந்து நான் ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். சென்னைசரில் வந்து மொமெண்டம் 2, 3 இது ரெண்டுமே யூஸ் பண்ணேன். 4 எனக்கு இந்த வருஷம் எங்கேயும் கிடைக்கல யூஸ் பண்ணுறதுக்கு.
2, 3 யூஸ் பண்ணேன். ஆக்சுவலா அதெல்லாம் விட எனக்கு JBL வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அ கொஞ்சம் பேஸையும் ரொம்ப நீட்டா டியூன் பண்ணியிருந்தாங்க. நான் ஆக்சுவலா JBLோட ஆப்ல எந்த ஒரு கஸ்டமைசேஷனும் இதுவரைக்கும் நான் பண்ணவே கிடையாது. அந்த ஆப்க்குள்ள போய் எந்த ஒரு கஸ்டமைசேஷனும் பண்ணாம, நான் இவ்வளோ நாள் வந்து அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல என்ன செட்டிங்ல இருந்ததோ, அதே செட்டிங்ல தான் நான் இவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு கஸ்டமைசேஷன் பண்றோம்னு அவசியமே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப டீசென்ட்டா, நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் இதுதான். அ ஆக்சுவலா அ இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன். நெறைய பேர் என்ட்ட பர்சனலா கால் பண்ணியும் நெறைய பொருள் வந்து சஜஷன் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன வந்து உங்க ரெக்கமெண்டேஷனுக்கு கன்சிடர் பண்ணீங்க. அதுக்காகவே அதுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். வேற அ அ வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு ரிவ்யூ வேணும் அப்டின்னாலும், அத வந்து சொல்லுங்க. நான் எனக்கு கிடைச்சது அப்டின்னா, அதோட ரிவ்யூ போஸ்ட் பண்றேன். இல்ல அதோட இப்ப இது நான் வாங்கலாமா அப்டின்னு சஜஷன்னாலும், என்ன வந்து தாராளமா அ கமெண்ட்ஸ்லயே இந்த வீடியோவ இதுல ஒரு கமெண்ட்ஸ்ல கூட நீங்க போடுங்க. அ வாங்கலாமா வேண்டாமா அப்டின்ற சஜஷன் வந்து நான் தரலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான். நான் வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லல. அதில என்ன பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஆக்சுவலா நான் எல்லாரும் கேட்கும்போது அதான் சொல்றேன். இதில இந்த பாசிட்டிவ் இருக்கு, இந்த நெகட்டிவ் இருக்கு. உங்களுக்கு இது அடாப்ட் ஆக முடியுமா? இதுக்கு உங்களுக்கு சூட் ஆகுமா? அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன். நான் யூஸ் பண்ணும்போது நான் இத ஃபேஸ் பண்ணேன். அத தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் அத சூஸ் பண்றது உங்களோட விருப்பம். இது உங்களுக்கு நீங்க வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ பார்த்துட்டு இது எனக்கு செட் ஆகலன்னு நெனச்சிருப்பீங்க. ஆக்சுவலா அந்த ஃபீச்சர்ஸ்ல என்ன ஃபால்ட் இருக்கலாம், என்ன நெகட்டிவ் இருக்கு, இல்ல இதனால இது உங்களுக்கு செட் ஆகலாம் அப்படின்ற சஜஷன் வந்து நான் குடுக்குறேன். நான் வந்து இது பெஸ்ட்டு நீங்க இத வாங்கலாமான்னு கேட்டா, தாராளமா ட்ரை பண்ணலாம். இது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிக்கக்கூடாது. ஏன் வாங்கலாம்? ஏன் இத வாங்கக்கூடாதுன்றதையும் சேர்த்து சொன்னா தான், அதோட எப்படி சொல்றது? அ அப்பதான் உங்களுக்கு அது வந்து தெளிவா புரியும். ஸோ இது வந்து நம்ம இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கு. நம்மளுக்கு இது ஒரு சில டைம் செட் ஆகாம போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களால ஒரு கரெக்ட்டான டிசிஷன் எடுக்க முடியும். நான் அந்த தப்ப தான் நான் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பத்துலருந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலருந்தே நான் ஒரு முடிவுல இருக்கிறேன். ஏன்னா நான் நெறைய பேர்ட்ட கேட்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த டிடபிள்யூஎஸ் நல்லாருக்கு. இத எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, "தா எடுக்கலாம் ப்ரோ நல்லாருக்கு" அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. நான் வந்து யார்ட்ட யாராவது கேட்கும்போது, அதையே நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நானும் முடிவு எடுத்திருக்கேன். ஏன் அத வாங்கலாம் அப்படின்னா, ப்ரோ இதில இந்த மாரி பிரச்சனை இருக்கு. இந்த மாரி கால் குவாலிட்டி இப்படி இருக்கு. இல்ல சவுண்ட் குவாலிட்டி இப்படி இருக்கு. இல்லன்னா இந்த டச் ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்குன்ட்டு இதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் சொல்லி உங்களுக்கு அது இதுக்கும் மேல அதில விருப்பம் இருந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் முக்காவாசி சஜெஸ்ட் பண்றேன். ஆ அ எது ஆக்சுவலா அப்படி சஜெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நானும் ஒரு டைம் 2, 3 டைம் திருப்பி அத ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். வேற அவ்வளோதான் நெனைக்கிறேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பேச டாபிக் கிடையாது. இந்த விஷயத்துல நான் என்ஜாய் பண்ண ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது புது ப்ராடக்ட் வாங்கி இந்த வருஷம் என்ஜாய் பண்ணீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு நீங்க நெனச்சதுக்கு உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேல இருந்தது. ஆக்சுவலா நான் அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது நீங்க அனுபவிச்சிருந்தீங்க அப்டின்னா, அத வந்து கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. இது இ இது வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல ரொம்ப ரோலிங் ஆகுது. எல்லாத்துக்கும் ஹேப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இந்த வருஷம் வந்து இன் 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 போன வருஷத்த விட பல மடங்கு ஹாப்பினஸும், பல மடங்கு ஹெல்த் அண்ட் வெல்த் இருக்கட்டும். ஆ புது வீடியோவோட 2026ல சந்திப்போம். தேங்க் யூ.